வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் அனில்ஸ். ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையில் பொருந்துற எந்த ஒரு விதியும் அணில்களோட வாழ்க்கையில் பொருந்தாது. அவங்களோட உலகம் வேறு, நம்மளோட உலகம் வேறு. அணில்களோட உலகத்துக்குள்ள நம்ம போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரொம்ப சிம்பிள். மூளையை கழட்டி முட்டிக்காலில் வச்சிட்டோம்னா போதுமானது. ஸோ மூளையை கழட்டி முட்டிக்காலில் வச்சுட்டு வாங்க, நம்ம அணில்களோட உலகத்துக்குள்ளே போகலாம். தற்கூரியா? எங்களை பற்றி என்ன தற்கூரின்னு சொல்கிறீங்க நீங்கள்? தற்கூரி? நாங்கள் தற்கூரியில் இல்லைங்க. நான் பாருங்கள், எங்கள் தளபதியை பார்க்க நாங்கள் சம்பளத்தை 2000 சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். நான் எங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கேன். என்னை பார்த்தா என்ன தற்கூரி மாதிரி தெரியுது உங்களுக்கு? நான் என்ன தற்கூரியா? சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பார்த்தா தற்கூரி மாதிரி தெரியுது? பகவதி தம்பி பேர் ஜெய்யி, எங்கள் அண்ணன் விஜய். விஜய் அண்ணன் பயலுக கொடூரமா வாச சூடா சுண்டல். விஜய் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வெண்டல். கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா கொடூரமா வாசோ. ஏனே எல்லாரும் எங்கள் அண்ணன் வண்டியில் போனதையும் கல்யாணத்துக்கு போனதையும் பெரிய பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்ச இப்பெல்லாம் பேசுவீங்களா? என்ன நடந்துச்சுன்றது நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்பெல்லாம் பேச மாட்டீங்க, கன்ஃபார்மு. நீங்களும் ஐயோ பாவம் இந்த மனுஷன் இப்படி பேசிவிட்டோமே அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு நான் விஷயம் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் அண்ணனை பிடிக்காத இந்த பாயாசம் எதிர்க்கட்சி இருக்காங்களே, இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அண்ணன் போகிற நேரத்தை பார்த்து எங்கள் அண்ணனோட சட்டக்கலரை கரெக்டாக நோட் பண்ணி அதே மாதிரி அச்சு பிசுறாம அவங்களுக்கு போட்டு விட்டுருக்காங்க. பாடாதி பயிலுவ இப்பெல்லாம் பண்ண நியாயமா? சரி இதெல்லாம் பண்ணாங்க, வண்டியில ஏற்றி விட்டுருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கே தெரியாது. பார்த்துட்டு எங்க அண்ணன் போட்டு சடன் சர்ப்ரைஸுங்கிறாரு. இது ஏதாச்சும் ஒரு ஊடகம் காட்டினாங்களா? இது எங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் கூட நாங்கள் இருந்தோம், எங்கள் அண்ணனை பார்த்தோம். ஏதாச்சும் ஒரு ஊடகம் காட்டினாங்களா? இதை ஊடகம் ஆளுக்கு 200 வாங்கிக்கிட்டு ஊப்பியா இருந்துக்கிட்டு எங்களை முடிச்சது கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் அண்ணன் பாவங்க, நல்ல மனுஷன், தெரியாத விஷயங்க அவருக்கலாம். தெரிஞ்சதுன்னா அப்படி போயிருக்கவே மாட்டார். அவர் தங்கச்சிவான் கூப்பிட்டுருப்பாரு. தலைவா, நீ ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல ரோட்டை மறித்து எவனோ விஷயத்தை போட்டிருக்கீங்க, எதையோ போட்டிருக்கீங்க, சும்மா ஒரு பாயோ போட்டிருக்கீங்க, எதையோ போட்டிருக்கேன்னு வச்சுக்க, கல்லோ என்னமோ கிடக்கு, நீ தாண்டிடுவ தலைவா. யாருனாலும் தாண்டிடலாம். அந்த இடத்துல திரிசாக்காக இருந்தாலும் தாண்டி இருப்பாங்க. இருந்தது காரு, தாண்டவே முடியும். ஏறி குச்சா குரங்குட்டின்னு எவனும் பிடிச்சிட பண்ணுறான். அதனால என்ன பண்ணாங்க, அந்த காரை நூதனமாக எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, இந்த பக்கம் டோரை திறந்தாக உள்ள வெளியே வந்து இந்த டோரை வெளியே வந்துட்டாங்க. அவங்க வந்து வேற கார் தலைவா. அதாவது இந்த காருன்றது அங்கேருந்து இங்கே ஒரு ஊடகமாக இல்லை, இங்கேருந்து இங்கே ஒரு ஊடகமாக தான் இருந்துச்சு. அதனால நீங்கள் யார் 2 பேரும் ஒன்றா வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் தனித்தனியாக வந்து கடைசி நேரத்தில் ஒரு குளறுபடினால இப்படி ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு இவரை எதிர்க்கிற அந்த பாயாச கட்சி தான் காரை அங்கே நிறுத்திருப்பாங்க. டிரைவரை காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டாங்க போல். அதனால தான் அவர் டிரைவர் அவருக்கு எதிராக வேலை செய்கிறாரு. பார்த்துக்கிடுங்க, நான் சொல்லிட்டு காரியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ப்ரோ ஆசாசி எதுக்கும் வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டியும் வாழணும்னு வந்தேன் ப்ரோ. நான் பையனாக பிறந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு ப்ரோ. அமெரிக்காவில் சகஜம் சொன்னால் கேட்க மாட்டாரு ப்ரோ. அதனால என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷமே நான் எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டியே பிறக்கிறேன். டெய்லியும் காலைல 100-150 முத்தம் கொடுக்காம நான் தூங்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு இப்போவே கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா ஓகேன்னு இருக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் அதை ஏற்றுக்க மாட்டாரு ப்ரோ. பக்கத்தில் போனால் தூர தள்ளுறாரு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? சைடு எதுவும் சொல்லு ப்ரோ, நீ ஏன் சொல்லு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நான் ஹோட்டல் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ரோ, நீ எதாவது சைடே சொல்லு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நான் எங்கள் தலைவர் வந்து நிறைய நல்லது பண்ணுவார்ண்ணே. என்ன பண்ணுவார்? எல்லாமே பண்ணுவார்ண்ணே. எல்லாமே பண்ணுவார். இப்போ 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இப்போ புதுசு ஜாயின் பண்ணியிருக்காருல்ல, செங்கடையன். செங்கடையன் அவர் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். கொள்கை தலைவர் அண்ணே என்னண்ணே ஓப்பன்லாம் கேட்குறேன், எப்படிண்ணே ஓப்பன்லாம் சொல்ல முடியாதுண்ணே. அதெல்லாம் எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அண்ணே என்னண்ணே வர 2024 நம்ம தானே ஆட்சியே, நம்ம தானே ஆட்சி தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவருக்கு தெரியாது. அவர் கரெக்டாக பார்த்து பிரித்து வச்சிருவார். யார் பார்த்து பிரித்து வச்சிருவார். ஆமாம், அவருக்கு தெரியும் கவலை. எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு 4-5 தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நோ கூட்டணிக்கு வர சொன்ன எனக்கு கூட அண்ணியோட வர, அதுவும் புது அண்ணியோட ஏனே வர. அண்ணே போகிற இடத்துல அடித்து பஞ்சராக்குறாங்கண்ணே, உடம்பு தாங்க முடியலண்ணே, வீக் பாடினே. வார ஒரு பிரச்சனையோட வராதுண்ணே. நாங்கள் என்னண்ணே பண்ணோம்? அண்ணே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறேண்ணே. நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குண்ணே, நெஞ்சில் குடி இருக்குன்னு சொல்கிறீங்கண்ணே. எங்கள் நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குண்ணே. வாரத்துக்கு ஒரு பிரச்சனையோட வராதுண்ணே, பிரச்சனையை நிறுத்துனே. இதுக்கு அண்ணே இங்கே பாரு, இதான் லாஸ்ட்டு. அப்புறம் பாரு அழுதுருவேன் நானே. பாரு எல்லாரும் உட்கார வச்சாலும் ஓப்பன் பார்த்துக்க அண்ணே. லாஸ்ட்ண்ணே விட்டுருண்ணே, பரவாயில்ல இருந்தாலும். வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணே லாஸ்ட்டுண்ணே. இதுக்கப்புறம் இந்த வி ஸ்டாண்ட் வித் விஜய் பேச மாட்டோம். லாஸ்ட்டு நானா என் தளபதி தான் ஒத்து போடுவேன். ஆமாம் எங்கள் தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? ஓட்டு போடுற வயசுலாம் அதெல்லாம் வரும், பார்த்துக்கலாம். அது இப்போ வரும்போது பார்த்துக்கலாம், என்ன அவசரம். ஆமாம் நான் 10th படிக்கிறேன். ஆமாம் 10th. ஸ்கூலுக்கு ஏன் போல? நானா ஸ்கூலுக்குலாம் போல, தளபதி பார்க்க வந்துட்டேன். ஸ்கூலா அது அப்புறம் வைக்கலாம், தளபதி தானே முக்கியம். ஸ்கூல் டெய்லியும் தான் போகிறோம், தளபதி டெய்லியுமா பார்க்க முடியுது? குப்பை பொறுக்கிற 4 பொண்டாட்டி வச்சிருக்கேன்.
வீடு கூட்டி தள்ளுறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கேன். சும்மா காசே இல்லாதெல்லாம் 10 பொண்டாட்டி 10 புருஷனோட சந்தோஷமாக இருக்கேன். எங்ககிட்ட காசு இருக்கு, நாங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? இல்லை இதுதான் நேரமா? இப்போ தான் இந்த டைவர்ஸ்லாம் சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் தான் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா வேறு நேரமே கிடைக்கலையா? இல்லை இத்தனை வருஷம் தோணலையா? எங்ககிட்ட காசு இருக்குங்க, நாங்கள் என்ன வச்சுருந்தாலும் வைக்கலன்னு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அது அவரோட பர்சனல் சீக்ரெட்டாக லைஃப்பை கேட்காதீங்க, அவ்வளோதான். சில தற்கூறிங்க பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், அடுத்து என்ன லைன் அடுத்து என்ன லைன் அடுத்து என்ன லைன் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது கூடவா தெரியாது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம், அவ்வளோதானே. இதுதானே எங்கள் லைனு, இது கூட தெரியாமல் இருக்கீங்க. என்னங்க தற்கூறியெல்லாம் இருக்கீங்க? விஜய் தளபதி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தளபதி, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒன்று. ஒரு கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். எங்கள் தலைவர் வந்து எல்லாருக்கும் பார்த்து பக்குவமாக பண்ணுவார் ப்ரோ. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பெண்களுக்கெல்லாம் சிறப்பாக பண்ணி வைப்பாரு ப்ரோ. ஆம்பளைக்கெல்லாம் ஆம்புலன்ஸும் பொம்பளைங்களுக்குலாம் தனியாக பொம்புலன்ஸும் விடுவாரு ப்ரோ. உங்களுக்கு என்னங்க ப்ரோ பிரச்சனை? தனித்தனியாக இருந்துட்டு போகட்டுமே ப்ரோ. எனக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. நான் விஜய் ரொம்ப லவ் பண்ணுறேன் ப்ரோ. என்னடி சொல்கிற? அவருக்கு அக்காவா தங்கச்சியா மட்டும் இல்லை ப்ரோ, ஆசைப்பட்ட பொண்டாட்டியை கூட இருப்போம் ப்ரோ. நாங்கள் நீ என்ன சொல்கிற? எங்களுக்கு விஜய் அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. நாங்கள் சின்ன வயசில் அவரை பார்த்து 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 வளர்ந்தோம் ப்ரோ. எனக்கு அவரை பார்க்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ரோ. நான் என் புருஷன்ட்ட சொன்னால் கூட அனுப்பிச்சி வச்சுருவாரு ப்ரோ. என்னடி சொல்கிற? எனக்கு அவ்வளோ 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 பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசில் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ப்ரோ விஜயை. என்ன டைவர்ஸ் கேஸ் வெளியே வந்தோன்னே சிம்பத்தில் எங்கள் அண்ணன் ஓட்டு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கு போற ஆரம்பிச்சு விட்டேன். நீனு தெளிவான ஆளுதான்ட்டு நீனு. எங்கள் அண்ணனுக்கு ஜெயிச்சிடவே கூடாதுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கீங்க நீங்கள். டேய் இங்கே பாருங்க, என்ன ஆனாலும் சரி, எங்கள் அண்ணனுக்கு எத்தனை பிரச்சனைனாலும் சரி, எங்கள் அண்ணன் கூட நாங்கள் நிற்போம் நின்றுக்கிட்டே இருப்போம், உட்கார கூட மாட்டோங்க, எந்திரிச்சிட்டே இருப்போங்க. அவ்வளோ பாசங்க எங்கள் அண்ணனுக்கு மேலே எங்களுக்கு. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, தான் ஒரு தற்கொலைன்றதே தெரியாத அளவுக்கு தற்கொலையாக இருக்காங்க அணில்கள். காரணம், அவங்க தற்கொலைன்ற பாதையில் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களை நம்மளால் காப்பாற்ற முடியாது. God bless you.